ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ஒரு மலையாள படத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த படத்தோட கதை வெறித்தனமா தாறுமாற பல ட்விஸ்டுகளை வச்சு சும்மா செதற விட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கப்பட்ட ஒரு கொலை, அதுக்கப்புறம் திரும்பவும் அதே பேட்டர்ல திரும்ப நடக்க ஆரம்பிக்குது. இந்த கேஸை நம்ம ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பா ஒரு எக்ஸ் போலீஸ் ஆபீசர், அவருமே இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ற விதமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நாம யோசிச்சு பார்க்காத அளவுக்கு தரமான தாறுமாறான பல ட்விஸ்டுகளை வச்சு சும்மா செதற விட்ட படம் தான் பாப்பன்னு சொல்லிட்டு மலையாளத்துல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணாதவங்க ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கார் ஒண்ணு நிக்கிறது நமக்கு காமிக்க, அங்க இந்த ஒரு பற்ற ஒண்ணு இருக்கு. இந்த அருவாலா செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு கத்தியை ஒருத்தர் வாங்குறாரு. சோ வாங்குறவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்போ அந்த கத்தியை ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல ஃபாரஸ்ட் ஏரியால சில பசங்க இன்னைக்கு லீவு டைம்ல மீன் பிடிக்கலாம் சொல்லி அந்த பக்கம் போயிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு பையன் வழக்கமா சாமி கும்பிட்டுட்டு போனா நல்லது நடக்கும், நிறைய மீன் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் மட்டும் போயிட்டு சாமி கும்பிட்டு இருக்கான். அப்படி அவன் சாமி கும்பிட்டு திரும்பும் போது போன் வைப்ரேட் ஆகிற சத்தம் என்னடா சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு ஐபோன் ஒண்ணு கிடைக்குது. அந்த ஐபோனை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இருக்கிற நபர் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரபலம். அவரோட பேரு ரவி வர்மா. அவரோட போன் தான் இங்க இருக்கிறதா சொல்லிட்டு இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அப்படி ஒரு பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சில ரத்தம் சொட்ட ஆரம்பிக்குது. என்னடான்னு சொல்லிட்டு இந்த பசங்க அப்படியே மேல பார்க்கும்போது மரத்துல ஒரு சாக்குல யாரோ ஒருத்தவங்களை அடிச்சு கொடூரமான முறையில கொலை பண்ணி அங்க தொங்க விட்டு வச்சிருக்காங்க. சோ இதை பார்த்தோன்னே இந்த பசங்க அடுத்தது போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்க ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இங்க வந்திருக்காங்க. இப்போ புதுசா நமக்கு ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. இவங்க ஏஎஸ்பி. சோ இவங்க பேர் வர்ஷா. சோ இவங்க தான் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க. வந்தவொடனே ஃபாரன்சிக் எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபயர் சர்வீஸ்க்கு எல்லாம் சொல்லிருக்காங்க. முதல் தகவல் அடிப்படையில் பார்த்தாக்க அங்க ஒரு கார் நிக்குது. அந்த கார்ல தான் ரவி வர்மா வந்திருக்கணும். அவரோட போன் இங்க கிடைச்சிருக்கு. இந்த மீன் பிடிக்கிற பசங்க தான் முதல்ல பார்த்திருக்காங்க. இப்போ ஃபயர் சர்வீஸ் இறக்குனாதான் தெரியும் சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இங்க இருக்க எஸ்ஐ இவங்க எல்லாம் ஏஎஸ்பி மேடத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நியூஸ்ல ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு. ஒரு சூப்பர் ஸ்டார் யாரோ கொலை பண்ணிட்டாங்க, யார் கொலை பண்ணாங்க தெரியலன்னு சொல்லிட்டு இது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ ஆக்டர் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லியாச்சு இந்த மாதிரி இறந்து கிடக்குறாங்க. ஐடென்டிஃபை பண்றதுக்காக அவங்க ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்க. இந்த விஷயம் எல்லாமே மீடியால ரொம்பவே பரபரப்பா பேசிட்டு இருக்கும்போது அது ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. பாத்துக்கிட்டு இருக்கும்போது அதே இடத்துல இறந்து போனது ஆக்டர் வருமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. சோ அவரு இங்க லாட்ஜ்ல இதே பொண்ணு கூட தான் ஒன்னா இருக்காரு. சோ இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி பயங்கர ஷாக் ஆகுது. நமக்குமே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு இல்லையா. அப்ப அந்த கோணிப்பையில இருக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா. சோ இப்போ ஆக்டரோட வீட்டுல இருந்து எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. அவங்க மனைவியும் கூட ஆக்டரோட மேனேஜர் ஒருத்தர் வந்திருக்காரு. சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் இறந்து போன அந்த பாடியை இப்ப மேல இருந்து கீழே இறக்கி அந்த கோணிப்பையை ரிமூவ் பண்ணி பார்த்தா சோ அது ஆக்டர் வருமாவே கிடையாது. இது அவரோட கார் டிரைவர் பேரு ராஜா அப்படிங்கறத இவங்க ஐடென்டிஃபை பண்ண உடனே இந்த கேஸ் வேற மாதிரி திசை திரும்ப ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கொடுக்குறாங்க. சோ அவங்க செக் பண்ணி பார்த்ததுல இறந்து போன இந்த ராஜாவை நெஞ்சு பகுதியில் ஏதோ ஒரு கத்தியால ஒரே மாதிரி சொருகுன மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம அவர் ரொம்ப கொடூரமான முறையில தாக்கி தான் கொலை பண்ணிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கொடூரமா தாக்கி இருக்கிறது சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இது ஒரு முன்பகை காரணமா கூட இருக்கலாம் சொல்லிட்டு இங்க இருக்கிற ஃபாரன்சிக் டாக்டர் ஷர்லின் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம் எல்லாமே ரிப்போர்ட்டிங் ஆயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல ஆக்டர் வர்மா இருக்கார் இல்லையா, அவர் கடைசி அவரோட டவர் லொகேஷன் எங்க ஆன் ஆயிருக்கு ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிற இந்த டீடைல் ஒரு பக்கம் அப்படியே தேடிட்டு இருக்காங்க. சோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு ஹோட்டல்ல கடைசியா போயிருக்கிறதும், ஆனா இப்ப அவரு அங்க இருந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறதாவும் தகவல் கிடைச்சிருக்கு போலீஸ்காரங்களுக்கு. சோ அந்த லொகேஷனை எடுத்துக்கிட்டு இப்ப நேரா போலீஸ்காரங்க அங்க போயிட்டு அவர் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல என்ன டிராப் பண்ணிட்டு டிரைவர் கிளம்பி போயிட்டாரு, எங்களுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற ஆக்டர் இவர் என்ன ஒரு அஃபேர்ல இருக்காரு, அது வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்க. சோ அடுத்தது போலீஸ்காரங்க ஃபாரன்சிக் கிட்ட இருந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை வாங்கியிருக்காங்க. இந்த ஆக்டர் போய் சொல்றாரு அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னாக்கா கடைசி அந்த ராஜா இறந்து போனார் இல்லையா, அவரோட இடத்துல இருந்த கார்ல ஒரு 3 பேர் டிராவல் பண்ணதுக்கான அடையாளம் இருக்கு. அந்த காருமே இவரோடது தான். ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் டிரைவரோடது, இன்னொரு ஃபிங்கர் பிரிண்ட் இவரோடது. அந்த கார்ல ஒரு லேடிஸ் செப்பல் யூஸ் பண்ணதாவும் அந்த கார்ல ஒரு லேடி இருந்ததாவும் இவங்க அந்த பக்கமா போகும்போது ஒரு சிகரெட் வாங்குறதுக்காக ஒரு இடத்துல பார்க் பண்ணிருக்காங்க. அந்த கடைக்காரர் பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. நீ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னாக்கா இந்த விஷயம் வெளியே தெரியாது, இல்ல அப்படின்னாக்கா பேப்பர் நியூஸ் போட்டு கிளின்னு கிழிச்சிருவோம், உன்னோட மார்க்கெட்டை குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம வருஷமோட மிரட்டினதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கிற நம்ம ஆக்டர் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இவர் ஒரு பொண்ணு
பொண்ணு கூட அஃபேர்ல இருந்ததாவும் இவங்களுக்கு பிரைவசி தேவைப்படுறதால ஒரு ரூம்ல வந்துட்டு விட்டுட்டு இங்க இருந்து அந்த ராஜா வந்துட்டு கிளம்பி போயிருக்காரு. போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த மாதிரி நடந்தது. நாங்க ஹோட்டல்ல இருக்கும்போது தான் இந்த விஷயம் நியூஸ்ல பார்த்து எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சோ இந்த விஷயம் வந்துட்டு வெளியே தெரியாம பாத்துக்கங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏசிபி மேடம் வந்துட்டு இவங்கள நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ இவருக்கும் இந்த கொலைக்கு வந்துட்டு எந்த சம்பந்தமும் கிடையாது, இவர் வந்துட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஏசிபி மேடம் சொன்னதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்துட்டு ஏசிபி மேடம் அவங்க அம்மாக்கு நினைவு நாள். சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இப்போ ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிருக்காரு. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பையன் இருக்காம். சோ அந்த பையன் கூட வந்துட்டு ப்ரே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு நம்ம ஏசிபி மேடம் போயிட்டு பண்ணிருக்காங்க. சோ அங்க இருந்து வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, சோ அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா இங்க இருந்து கிளம்பி வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. சோ அவங்க பையன் வந்துட்டு அந்த இடத்துக்குலாம் போகாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது வருஷத்துக்கு ஒரு நாள் நாங்க போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து நம்ம ஹீரோ எங்க கிளம்பி போறாரு. போகும்போது ஒரு பிளாஷ்பேக்ல அவர் ரொம்ப ஆசையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மனைவி கூட ரொம்பவே சந்தோஷமாவும் ஹாப்பியாவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இப்ப கொலை நடந்தது இல்லையா, அதே ஏரியாவுக்கு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பங்களா வந்துட்டு ஒன்னு இருக்கு. சோ அந்த இடம் ரூட் எல்லாம் கேட்டு ஒரு பையன்கிட்ட கேட்டு அந்த இடத்துக்கும் போறாரு. சோ இப்ப அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் பிளாஷ்பேக்ல இவங்க மனைவி கூட போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு போலீஸ்கார் கால் பண்ணி இந்த ரட்டத்தலை ஜாங்கோன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் கில்லர் இருக்கான். சோ அவன் வந்துட்டு தங்கி இருக்கிற இடம் வந்துட்டு உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சோ அவரை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு கார்ல இறங்கி போறாரு. அவன் இருக்க இடத்துக்கு தேடி போகும்போது அவன் கொலை பண்றதுக்கு அந்த ஆயுதத்தை வச்சுட்டு ரெடியா இருக்கான். சோ அதுதான் ரட்டத்தலை ஜாங்கோவோட கத்தி. சோ அந்த கத்தி வச்சு கொலை பண்றதுக்காக எடுக்கும்போது சோ அந்த இடத்துல தாசன் சொல்லி கத்துற சத்தம் இதை கேட்ட உடனே அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்க அவனை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு துரத்திட்டே போக ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பயங்கரமான சண்டை. அந்த சண்டையில நம்ம ஹீரோவோட லெஃப்ட் ஹேண்ட்ல வந்துட்டு அந்த கத்தியால சொருகி பயங்கரமா வந்துட்டு தாக்குதல் நடக்குது. அதே இடத்துல போலீஸ்காரங்க வராங்க. ஒரு வழியா வந்துட்டு அந்த சீரியல் கில்லரை பிடிச்சிடுறாங்க. ஆனா கையில குத்தப்பட்ட அந்த கத்தி இருக்கு இல்லையா, அந்த கத்தி வந்துட்டு எங்கேயே தூக்கி போட்டுட்டான். அவன் அது எங்க தூக்கி போட்டான் அப்படிங்கறத இது நாள் வரைக்குமே வந்துட்டு தேடி கண்டுபிடிக்கவே முடியாம போயிடுச்சு. சோ இந்த பிளாஷ்பேக்கை முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு ஒருத்தர் நமக்கு காமிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் போலீஸ் ஆபீசர் இருக்காங்களே வருஷம், அவங்களோட ஹஸ்பண்ட். இவர் வந்துட்டு சில டிராமா ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி இன்னும் சினிமா நடிக்கிறதுக்கு கூட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வருஷம் அடுத்து கூட வந்துட்டு கிளம்பி அங்கிறது போறாரு. அப்படி இவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களோட வீட்டுக்கு போலீஸ்காரங்க தேடி வராங்க. போன் வந்துட்டு நாட் ரீச்சபிள் இருக்கிறதால இப்ப இவங்க வந்துட்டு நேரா வந்திருக்காங்க. ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு மேடம், அர்ஜென்ட்டா போகணும்னு சொன்னோடனே இவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சுக்கு முன்னாடி யாரோ கேண்டில் வச்சு 216 சொல்லிட்டு ஏதோ நம்பர் எல்லாம் வச்சு எழுதியிருக்காங்க. சோ அந்த நம்பர் என்னன்னு தெரியாம அங்க இருக்க பார்த்து ஒருத்தர் கூப்பிட்டு கேட்கும்போது தான் இவர் வந்துட்டு இந்த ஏரியால வந்துட்டு வாட்ச்மேனா இருக்காரு. சோ இந்த சர்ச்சுக்கு. சோ அப்படி இவர் வந்துட்டு நைட் டைம்ல வந்துட்டு அப்பப்ப வெளியே வந்துட்டு வாட்ச் பண்றது வழக்கம். அப்படி ஒரு வாட்ச் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்துட்டு கேண்டில் வச்சுட்டு ஒருத்தவன் ப்ரே பண்ண மாதிரி தெரிஞ்சுதான். சோ அவனை வந்துட்டு யாரும் கேட்டோன்னே அவன் அந்த கேண்டில் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு கிணத்துல ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடனான். நான் ஃபாலோ பண்ண போனா அவன் முகத்தை கூட என்னால பார்க்க முடியல, தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு போலீஸ்காரங்கள்ட்ட சொன்னோன்னே அந்த கிணத்துல எண்ணத்தை தூக்கி போட்டிருப்பான், எல்லாரும் இறங்கி செக் பண்ணுங்க சொல்லும்போது சில பேர் இறக்கி அந்த இடத்துல வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்துட்டு ஒரு கத்தி ஒண்ணு கிடைக்குது. சோ இந்த கத்தி தான் இந்த ரட்டத்தலை ஜாங்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு சீரியல் கில்லரோட கத்தி. சோ அப்படி நான் இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள் தொடர்ச்சியா திரும்பவும் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி போலீஸ்காரங்க மத்தியிலும் ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. இது வரைக்கும் அந்த ராஜாவோட கொலை வழக்குல என்ன நடந்தது, யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த கத்தியால குத்தப்பட்டது இந்த ரட்டத்தலை ஜாங்கோன்னு சொல்லக்கூடிய அந்த சீரியல் கில்லர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான். சோ இந்த கொலையை வந்துட்டு இனிமே இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம்ல இருந்து நமக்காக ஒரு ஆபீசர் வராரு. சோ அவர் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸ் போலீஸ்காரர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ தாசனை காமிக்கிறாங்க. சோ நம்ம தாசனும் நம்ம ஏசிபி மேடம் அப்பா பொண்ணு தான். சோ இருந்தாலும் ரெண்டு பேரும் வந்துட்டு பேசிக்கிறது இல்ல. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேஸ் ஃபைல் இதுதான் நடந்தது, இதுல எல்லா டீடைலுமே இருக்கு பாத்துக்கோங்கன்னு சொல்லி ஏசிபி மேடம் கொடுக்க நம்ம ஹீரோக்கு வந்துட்டு மனசு கேட்கல. தான் பொண்ணு வந்துட்டு தான் கிட்ட பேச மாட்டேங்கிறான், உனக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு, Facebookல தான் வந்து நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மனசு உடைஞ்சு பேசிட்டு இருக்கும்போது ஆனா வந்துட்டு இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு ஏசிபி மேடம் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஹீரோ தான் மனைவியை அவர் தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ள நிறைய பேர் பேசியிருக்காங்க. சோ அதுதான் நடந்தது, எங்க அம்மாவை எதுக்காக கொலை பண்ணீங்க, ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க மேடம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்க இது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. இப்பதான் நீ யூனிஃபார்ம் போட்டிருக்க, போக போக வந்துட்டு அதை நீயே புரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து வந்துட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணிருக்காரு. பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இங்க இருக்க வருஷம் மேடம் பிறந்திருக்காங்க. பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்க அம்மா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இவங்க பெருசாகி போலீஸ் வேலைக்காக இவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஊருக்குள்ள நிறைய வதந்திகள் வந்திருக்கு. அதாவது தான் கட்டின பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு இந்த ஆள் வந்துட்டு ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்றதுக்காக இந்த மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயம் போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ண போற அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு திருடன். சோ அவரு இந்த போலீஸ்கார நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே கிணத்துல குதிச்சு இறந்து போயிட்டாராம். சோ அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. சோ அதனாலதான் இந்த மாதிரி வந்துட்டு இனிமே உங்க கூட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ட்ரைனிங் போயிருக்காங்க.
போயிருக்காங்க, போலீஸ் ஆயிருக்காங்க. அதுல இருந்து இது நாள் வரைக்கும் இந்த வீட்டுக்கும் வர்றது கிடையாது, அப்பா கிட்டே பேசுறது கிடையாது. ஆனா இவருக்கு வந்துட்டு ஒரு பையன் இருக்கா இல்லையா, அவர் வந்துட்டு நம்ம ஹீரோவோட பையன் கிடையாது, இந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கான பிறந்த பையன். சோ அந்த பையன் வந்துட்டு இவர் தான் அப்பா, நீங்க தான் எனக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ரொம்பவே பாசமா இருக்கான். இதுதான் வந்து நடந்திருக்குன்னு சொல்லி பிளாஷ்பேக்கை முடிச்சு இங்க வந்துட்டு நமக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல காமிக்கிறாங்க. இங்க வந்துட்டு சுபாஷ் சொல்லிட்டு ஒரு சிஐ ஒருத்தர் இருக்காரு. அவரு நம்ம மேடத்துக்கு வந்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி நான் திருச்சியில இருக்கேன், ஒரு கேஸ் விஷயமா வந்துட்டு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காராம். சோ வேற ஏதாவது கேஸ் இருக்கா, விசாரிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க வந்துட்டு நம்ம சிஐ சுபாஷ் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. பேசுனதுக்கு அப்புறம் அவர் எங்க போறாருன்னா கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு கிளம்பி போறாரு. அதே காருக்கு பின்னாடி இன்னொரு கார் கிட்ட வந்து பார்க் ஆகிறத நம்ம காமிக்கிறாங்க. இப்ப இவர் வந்திருக்காரு இல்லையா, இவர் வந்துட்டு இதே திருச்சியில வந்துட்டு ஒரு சின்ன வீடு வச்சிருக்காரு. அந்த சின்ன வீட்டுக்கு தான் இந்த சுபாஷ் வந்துட்டு இப்ப போயிருக்காரு. இவர் வச்சிருக்க பொண்ணோட ஹஸ்பண்டும் ஒரு போலீஸ்காரர் தான். அவர் வந்துட்டு டியூட்டி டைம்ல இறந்து போயிட்டாரு. சோ இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் பொண்டாட்டி இவர் வச்சிருக்காரு. சோ இந்த பென்ஷன் பண்ணலாம் கரெக்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப வர போற இடத்துல கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போறாரு. சோ இந்த விஷயம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் அங்க இருந்து கிளம்புறான் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு கண்ணெல்லாம் கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அது விஷயமா அப்படியே பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. வெளியே வரும்போது கூட நீ ரொம்ப தூரம் வர வேண்டாம், நீங்க நின்னுக்கோ, நான் பாத்துக்கிறேன் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை உள்ள அமிச்சிட்டு இவர் மட்டும் தனியா வராரு. கார் வந்துட்டு யாரு கிட்ட பார்க் பண்ணிருக்காரு இல்லையா, சோ இவரால ரிவர்ஸ் எடுக்க முடியல, முன்னாடி போக முடியல. பயங்கரமா வந்துட்டு ஆள் டென்ஷன் ஆகுறாரு. ஏன்டா ஒரு போலீஸ்காரன்ட்டே விளையாடுறியா, நான் யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு 100க்கு வந்துட்டு டயல் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த காருக்குள்ள யாரே ஒருத்தவங்களை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங் ஆகுறாரு. சோ அடுத்த நிமிஷம் இவர் அதே இடத்துல மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுக, அடுத்தது போலீஸ்காரங்க ஏகப்பட்ட பேருங்க வந்திருக்காங்க. அந்த கார்ல வந்துட்டு 8ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் மட்டும் போட்டிருக்கும். சோ யார் கிட்னாப் பண்ணாங்க அப்படிங்கறத தெரியல. அங்க இருக்கிற அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிஐ சுபாஷ் வந்துட்டு எதுக்காக இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க வந்துட்டு அப்படியே பிளேட்டை மாத்திட்டாங்க. எங்க அம்மாக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, கண்ணெல்லாம் கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணிருக்காரு, அவர் எப்பயாவது இந்த பக்கம் திருச்சி வந்தாரு அப்படின்னாக்கா கண்டிப்பா எங்க வீட்டுல வந்துட்டு நல்லா விசாரிப்பாரு, ஏன்னா இறந்து போன என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அந்த முறையில தான் வந்துட்டு வருவாரு. சோ இன்னைக்கு அதே மாதிரி வந்துட்டு அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு அவர் கிளம்ப போனாரு. கிளம்ப போனதுக்கு அப்புறம் நான் ஜன்னல் கதவு சாத்தலான்னு பார்க்கும்போது அந்த கார் ரொம்ப நேரமா அங்கேயே நின்று இருக்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் கிட்ட வரும்போது அவரோட போன் மட்டும் கீழே கிடைச்சது. சுபாஷ் வந்துட்டு அந்த இடத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே வேற மாதிரி மாத்தி சொல்ல, சோ இங்க இருக்கிற போலீஸ்காரங்க தரவா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காருக்குள்ள வந்துட்டு ஏதோ ஒரு கெமிக்கல் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு, அதனால கூட அவர் மயக்கம் போட்டிருக்கலாம், கிட்னாப் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு விஷயம் சந்தேகப்படுறாங்க. இப்ப அந்த காரை எடுக்கிறதுக்காக ஒரு மெக்கானிக் காரை கூட்டு வராங்க. அவர் இந்த காரை எடுக்கலாம் சொல்லி உள்ள உட்காரும் போது வாந்தி மயக்கத்தோட வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அப்படின்னா அந்த கார்ல வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை வந்துட்டு அப்படியே ஃபாரன்சிக்ல கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் வர்ஷாக்கு வந்துட்டு அவங்க அப்பா மேலே ஒரு சந்தேகம் இருக்கு. அங்க இருக்க வந்துட்டு ஒரு கான்ஸ்டபிள் வந்துட்டு நீங்க வந்துட்டு எங்க அப்பாக்கு கால் பண்ணுங்க, இது விஷயமா வந்துட்டு எதுவும் காட்டிக்க வேண்டாம், நீங்க எங்க இருக்கீங்க மட்டும் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அவர் வந்துட்டு கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இப்ப அவரும் திருச்சியில தான் இருக்காரு, ஏதோ ஒரு பழைய ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சுபாஷ் வந்துட்டு காணாம போயிருக்காரு, அவர் ஏதாவது உங்களுக்கு கால் பண்ணாருன்னு சொல்லி கேட்டா அவர் ஏன் எனக்கு கால் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அவரு போன் காலை கட் பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஒரு 2 கப்பல் அங்க போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு செல்ஃபி ஆன் பண்றாங்க. பின்னாடி பேக்ரவுண்ட்ல யாரோ ஒருத்தங்க இறந்து போன டெட் பாடி ஒண்ணு கிடக்குது. அடுத்தது போலீஸ்காரங்க வராங்க, ஃபாரன்சிக் எடுத்துட்டு போறாங்க. அந்த டெட் பாடி வந்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அவரு வந்துட்டு அந்த காணாம போன சிஐ சுபாஷ் இருக்கார் இல்லையா, அவரோட டெட் பாடி தான். இவருமே வந்துட்டு அந்த ரெட்டத்தலை ஜாங்கோ தான் கொலை பண்ணிருக்காரு, சேம் பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி நடக்கப்பட்ட அந்த கொலை மாதிரியே தான் இந்த கொலையும் இருக்கு, மத்தபடி எதுவும் பெருசா கண்டுபிடிக்க முடியல. அந்த கார்ல வந்துட்டு ஒரு மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் வருது இல்லையா, அதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்காக இங்க வந்துட்டு பண்ண முடியாது. குறிப்பா வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்துட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயுமே வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல. மேற்கொண்டு தகவல் வேணும் அப்படின்னாக்க பூனைக்கு தான் அனுப்பணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை அவங்க பேசிட்டு வராங்க. இந்த பக்கத்துல வந்துட்டு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அங்க இருக்க கான்ஸ்டபிள்கிட்ட விசாரிக்கிறாரு. இந்த சிஐ சுபாஷ் வந்துட்டு எப்படின்னு சொல்லி கேட்டா அவரு மக்கள் மத்தியில ரொம்பவே நல்ல ஆளு தான், சினிமா பைத்தியம் கொஞ்சம் இருந்தாலும் அப்பப்ப திருச்சிக்கு வருவாரு, இங்க வந்துட்டு அவருக்கு ஒரு செட்டப் இருக்கு, ஆனா புருஷன் பொஞ்சாந்தி ரொம்ப நல்ல ஆளு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தின டீட்டெயிலா கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க இருக்க டாக்டர் வராங்க, இந்த போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர். சோ அவர்கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட ஃபேன் தான் இந்த டாக்டருமே வந்துட்டு, ஏன்னா ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷன்லாம் சும்மா அப்படி இருக்குமா. சோ இவங்க வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது இவருக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நடந்த கொலையை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலையும் இதுக்கு முன்னாடி நடந்த கொலையும் சேம் பேட்டர்ன்ல தான் சார் இருக்கு, ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த ரெட்டத்தலை ஜாங்கோ தான் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நெஞ்சு பகுதியில் அந்த 2 கத்தி இறங்கி இருக்கு, சேம் சைஸ்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துல வந்துட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டை பார்க்கலாம், திருச்சிக்கு வந்திருக்கான்னு சொன்னார் இல்லையா, சோ அவர்கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்கிட்ட வந்துட்டு ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. இந்த போட்டோவை வந்து காமிச்ச உடனே அந்த கிணத்துல இருந்து எடுக்கப்பட்டாங்க இல்லையா ஒரு கத்தி, சோ ரெட்டத்தலை ஜாங்கோன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை காமிச்சு இது வந்துட்டு அந்த சீரியல் கில்லரான ஜாங்கோவோட கத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டா இதுதான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஆக்சுவலி வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. திரும்பவும் இந்த ரெட்டத்தலை ஜாங்கோவை பத்தி நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஒரு தடவை அவங்க மனைவி கூட கார்ல அப்படியே போயிட்டு
போயிட்டு இருக்காங்க. பொண்ணெல்லாம் வந்துட்டு வீட்டுல விட்டுட்டு வந்திருக்காங்க. அப்படி இவங்க 2 பேரும் ஜாலியா அப்படியே பேசிட்டு கார்ல போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்க வந்துட்டு ஒரு போலீஸ்கார் வந்துட்டு கால் பண்ணிருக்காரு. இந்த ரெட்டத்தலை ஜாங்கோ வந்துட்டு தங்கி இருக்க இடம் தெரிஞ்சதுன்னு சொல்லி படத்தோட ஆரம்பத்துல நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டினாங்க இல்லையா, அதை இங்க கொஞ்சம் டீட்டெயிலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெட்டத்தலை ஜாங்கோ இருக்கிற இடத்த அவனை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போவாரு. போகும்போது மனைவிக்காரங்க வெளியே கார்ல விட்டுருப்பாங்க. நான் 10 நிமிஷத்துல திரும்ப வரல அப்படின்னாக்கா நீங்க இருந்து கிளம்பி போயிடு, நீ எக்காரணத்தை கொண்டு உள்ள வந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இவங்க இருந்து கிளம்பி போவாரு. அதே மாதிரி உள்ள போய் பார்த்தா அந்த சீரியல் கில்லர் இங்க நமக்கு காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு ஒருத்தவங்களை கொலை பண்றதுக்காக அந்த கத்தியை எடுப்பாரு. அந்த கத்தி எடுத்து சொருகு போற அந்த நேரத்துல போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மனைவிக்காரங்க தாசா அப்படின்னு சொல்லி கத்தின உடனே தான் இந்த சீரியல் கில்லர் யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை அப்படியே எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிருப்பான். ஓட ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ அவனை பிடிக்க இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு பயங்கரமான சண்டை நடக்கும். அந்த சண்டையில தான் நம்ம ஹீரோவோட கையில அந்த ரெட்டத்தலை ஜாங்கோ கத்தியால கையில குத்தப்படும். சோ குத்துறதுக்கு அப்புறம் மனைவிக்காரங்க விடுறான்னு சொல்லிட்டு இவங்களை வந்துட்டு அடிக்க இவன் வந்துட்டு மனைவிக்காரங்களை தள்ளி விட்டுறான். இந்த சைக்கோ கில்லர் தள்ளி விட்டதுக்கு அப்புறம் ஹீரோ அடிச்சுட்டு இருக்கும் போது போலீஸ்காரங்க வந்து அந்த சீரியல் கில்லரை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல ஹீரோ கையில குத்தப்பட்ட அந்த கத்தி எடுத்து தூக்கி வெளியே போட ஆரம்பிக்கிறான். அது எங்க போய் விழுந்தது அப்படிங்கறத அன்னைக்கு போலீஸ்காரங்களாலேயோ நம்ம ஹீரோவாலேயோ கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட மனைவியை தேடி பார்க்கும்போது அந்த சைக்கோ கில்லர் தள்ளி விட்டாலையா அங்க உடஞ்சு கிடந்த அந்த கம்பியால வயிற்றுல சொருகி அவங்க அதே இடத்துல ஸ்பாட்ல இறந்து போயிருக்காங்க. சோ இப்படிதான் ஹீரோவோட மனைவி இறந்து போயிருக்காங்க. ஆனா ஹீரோவோட மனைவியை நம்ம ஹீரோ தான் கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில வதந்திகள் வந்துட்டு பேசப்பட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாமே போய் அப்படியே இந்த பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு நமக்கு இங்க காமிக்கிறாங்க. சோ ஹீரோக்கு நல்லாவே தெரியும் அது ஜாங்கோவோட கத்தி. அதை வந்துட்டு நம்ம ஹீரோ நல்லா பார்த்திருக்காரு. கடைசியா வந்துட்டு அந்த ஜாங்கோ வந்துட்டு பிடிச்சிருக்காங்க, பிடிச்சி ஜெயில போட்டிருக்காங்க. கோர்ட்ல போகும்போது அவன் வந்துட்டு இந்த கத்தியால தான் கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்னன்னு கேட்கும்போது ஹீரோவை வந்துட்டு படத்தோட ஆரம்பத்துல ஒரு பட்டறையில இருந்து ஒரு கத்தி செஞ்சு வாங்குவார் இல்லையா, சோ அந்த கத்தி வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் கத்தி. அந்த டூப்ளிகேட் கத்தியை கொடுத்ததால அது வந்துட்டு பொய்யின் கண்டுபிடிச்சதால நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. ஒரு 3 மாசம் சிறை தண்டனையுமே கொடுத்திருக்காங்க. சோ இப்படிதான் வந்துட்டு நடந்திருக்கு. அந்த கத்தி இங்க நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கத்தியை வந்துட்டு ரொம்ப வித்தியாசம், மாட்டு கொம்பு மாதிரி இருக்கும். அது இல்லாம அதுல வந்துட்டு ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டன் அமுக்கணும் இன்னும் ஒரு 2 இன்ச் முன்னாடி மட்டும் போயிட்டு உடம்பே வந்துட்டு ஒரு மாதிரி உருக்குளிச்சு சாகடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோ கையில குத்துனது இன்னும் வரைக்குமே நம்ம ஹீரோக்கு சரியாகல. பல வருஷங்களா கையில கட்டோட தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ இப்படி அந்த கேஸை பத்தின ஃபைல் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே டீடைல்டா வந்துட்டு விசாரிச்சிருக்கிறது. நிறைய ஃபைல்லாம் இருக்கு, டாக்டர்ஸுமே கூட அதை நிறைய விசாரிச்சிருக்காங்க சொல்லிட்டு அந்த கேஸ் ஃபைல் வந்துட்டு நம்ம ஹீரோ கையில கொடுக்குறாங்க ஸ்டடி பண்றதுக்காக. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு சீன்ல நமக்கு காமிக்கிறாங்க. நியூஸ்ல ஒரு சர்ச் ஃபாதர் வந்துட்டு கேண்டில் வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது கேண்டில் அவர் மேல விழுந்து அதே இடத்துல எரிஞ்சு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு இங்க வந்துட்டு நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணும் இங்க இருக்க அந்த டாக்டர் இருக்காங்களே அவங்களுமே காமிச்சிட்டு இருக்க. அதே வீட்டுக்கு பின்னாடி இந்த டாக்டர் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு பின்னாடி யாரோ வந்துட்டு நடந்து போற மாதிரி நமக்கு ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்த்து அந்த டாக்டரான ஷெர்லின் வந்துட்டு பயந்து போக அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. என் வீட்டுல வந்துட்டு யாரும் நுழைஞ்சிட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோன்னே அடுத்த நிமிஷம் பாதிரி அடிச்சு நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கிளம்பி வராங்க. துப்பாக்கியில கையில எடுத்துட்டு தான் வராங்க. அப்படி இவங்க எடுத்துட்டு வரும்போது அங்க வந்துட்டு ஒரு நபர் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு நின்னுட்டு இருக்கான். சோ அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் கெஸ் பண்ணிட்டாங்க. ஜாங்கோ நில்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சைக்கோ கில்லர் அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவன் தப்பிச்சு போக ஹீரோயினால பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ் பாதுகாப்புலாம் நாங்க கொடுக்குறோம், இருந்தாலும் வந்துட்டு நீங்க கொஞ்சம் சேஃப்டியா இருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போதுதான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பயங்கரமா திட்டுறாரு. உனக்கும் உங்க அப்பாக்கும் இந்த ஃபேமிலின்றதே முக்கியம் கிடையாது, எப்பயுமே வந்துட்டு இந்த கேஸ் இந்த போலீஸ் தான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னை பத்தி நீ கொஞ்சம் யோசி, என்ன பத்தி கொஞ்சம் யோசி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் வந்துட்டு திடீர்னு பிரெக்னன்ட் ஆயிருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. கொஞ்ச நாளா வந்துட்டு பீரியட்ஸ் ஆகல. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்றாங்க. 3 மாசம் பிரெக்னன்சியா இருக்காங்க. சோ இந்த விஷயம் வந்துட்டு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கிண்டலா பேசிட்டு இருக்க. இந்த டைம்ல வந்துட்டு உங்க அப்பாக்கு போன் போட்டு சொல்லுமான்னு சொல்லி டாக்டர்ஸ் சொன்ன உடனே கூட நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாகிறாங்க. இனிமே கொஞ்சம் வேலை எல்லாம் வந்துட்டு குறைச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல இந்த ஒரு விஷயம் அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. அங்க இருக்க ஒரு போலீஸ்காரர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெட்டத்தலை ஜாங்கோன்னு இருக்கா இல்லையா, அந்த சைக்கோ கில்லர் அரெஸ்ட் பண்ணி இப்ப ஜெயில போட்டாச்சு. அவர் போட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கொலை வந்துட்டு கண்டினியூஸா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா இந்த கொலையெல்லாம் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த சைக்கோ கில்லரை வந்துட்டு ஜெயில இருக்கும்போது ஒரு 2 பேர் வந்துட்டு விசிட் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு உங்க அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த விஷயத்தை கேட்டு நம்ம ஹீரோயினே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டா அஷினா பாத்திமான்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்துட்டு பாத்துருக்காங்க. இந்த 2 விசிட்டர்ஸ் தான் வந்துட்டு அடிக்கடி பாத்துருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8 தடவை வந்துட்டு பாக்குறதுக்காக சைன் பண்ணிருக்காரு. அதுல ஒரு தடவை மட்டும் தான் அவங்க கிட்ட பேசிருக்காரு. பேசின விஷயம் என்ன அப்படிங்கறத தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இது வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர சந்தேகமா ஆகுது. ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு சொல்றாரு, எங்க அப்பா வந்துட்டு அந்த சைக்கோ கில்லரை வந்துட்டு ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்றாரு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அவருக்கும் எங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அது வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது
ஹஸ்பண்ட் காரன் எல்லாத்தையும் போலீஸோட மூலையில இருந்து யோசிக்காத, அவர் உனக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பேசும்போது கூட ஹீரோயினால வந்துட்டு ஏத்துக்க முடியல. அவர் வந்துட்டு ஜெயில இருக்கும்போது பார்த்து என்ன பேசினாருங்கிறத கண்டுபிடிக்கணும். வீடியோ ஃபுட்டேஜ் வந்துட்டு இருக்கு, ஆனா அதுல வந்துட்டு ஆடியோ ஃபுட்டேஜ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த ஊமையா பேசுறவங்க வந்துட்டு என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதா ஒருத்தவங்க இருக்காங்க. அது வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அதே இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு இந்த வீடியோவை போட்டு காமிச்சோன்னு அந்த வீடியோல அவர் என்ன பேசிருக்காரு அப்படிங்கறத இவங்களால புரிஞ்சுக்க முடியுது. அவர் என்ன பேசிருக்காருன்னா, ஜாங்கோ நீ ஜெயில இருந்து வெளியே வரும்போது கண்டிப்பா வந்துட்டு உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன், உன்னை வந்துட்டு நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க கிட்ட ஏதோ பேசிருக்காரு, அவர் தான் கூட்டிட்டு போயிட்டு ஏதோ பண்ணிருக்காரா அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் நம்ம ஏசிபி மேடத்துக்கு தோணுது. சோ அப்படின்னா தான் அப்பா தான் வந்துட்டு இது எல்லாத்துக்குமே காரணமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க ரெண்டாவது அம்மா தான் இருக்காங்க. அப்பா எங்கன்னு சொல்லி கேட்டா குளிக்க போயிருக்காரு, வந்துருவாருன்னு சொல்றாங்க. அப்பாவோட ரூம் வந்துட்டு பூட்டி இருக்கு இல்லையா, அது சாவி எடுத்துருவாங்க, நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ரூமை வந்துட்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ளுக்குள்ள வந்துட்டு இந்த ஜாங்கோ யூஸ் பண்ணக்கூடிய கத்தி, நிறைய பொருள், வெப்பன்ஸ், இந்த ஜாங்கோ பத்தின டீடைல்ஸ் சொல்லிட்டு ஒரு ரூம் முழுக்க வேறு பேப்பர்ஸா ஒட்டி வச்சிருக்காரு. அதுல வந்துட்டு ஒரு முகம் இருக்குது. இதே முகம் தான் ஜாங்கோட ஃபேஸும் வந்துட்டு இவங்க கையில வச்சிருக்காங்க. சோ அப்படின்னா தான் அப்பாக்கு வந்துட்டு ஜாங்கோ எப்படி இருப்பான் அப்படிங்கறத நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத ரொம்பவே ஈஸியா வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. அதே இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோவும் இங்க வந்துட்டாங்க. உன்னோட சர்ச்சிங்லாம் வந்துட்டு முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் முதல்ல அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த ஜாங்கோவுக்கு என்ன வித்தியாசம், என்ன சம்பந்தம், நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஏதோ பிளான் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்த கொலை தான் வந்துட்டு ஜாங்கோ பண்ணாம், ஆனா இப்ப நடக்குது இல்லையா கொலை, இது வந்துட்டு ஜாங்கோ பண்ணல. இப்ப ஜாங்கோ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட பையன் கத்துற சத்தம் கேக்குது. என்னடான்னு சொல்லிட்டு அப்பாக்காரர் வெளியே வந்து பார்த்தா அவங்களோட வீட்டுல வந்துட்டு பெயிண்ட்ல ஒரு நம்பர் எழுதிருக்கு, அதுவும் 268 சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது யாருப்பா எழுதிருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கேட்க, இது வந்துட்டு பெருசா வெளியே எதுவும் சொல்லிக்காத, இதை வந்துட்டு அழிச்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கேஷுவலா கிளம்பி போறாரு. என்ன பண்றாரு அப்படிங்கறத நம்மளால ஒண்ணுமே கெஸ் பண்ண முடியாம போகும். இப்போ அடுத்த சீனை நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த சைக்கோ கில்லரை போய் பார்த்தாங்க இல்லையா, ஆஷிபா பாத்திமா. சோ அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு இது வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. அவங்க யாரு அப்படிங்கறத அந்த போட்டோ மட்டும் வச்சு டிவில வந்துட்டு ஒரு ஃபேக்கான ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. ஒரு அம்மாவை வச்சு இந்த மாதிரி என் பொண்ணு வந்துட்டு காணாம போயிட்டா, அவ எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் தகவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க நம்ம ஹீரோயின். சோ இந்த விஷயத்தை கேட்டு மேல இருக்க டிஜிபி வந்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் ஃபேக்கான நியூஸ் எல்லாம் போடாதீங்க, தெரிஞ்ச நாளைக்கு வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்துட்டு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த பாத்திமா வந்துட்டு திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. சோ இப்போ அந்த இடத்துக்கு போறாங்க. சோ போயிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க எதுக்கு போய் பாத்தீங்க, உங்களுக்கும் ஜாங்கோக்கு என்ன சம்பந்தம் சொல்லி கேட்டா, இந்த சைக்கோ கில்லர் ஜாங்கோக்கு அவங்க அம்மானா ரொம்பவே உயிர், அதனால அவங்க அம்மா வந்துட்டு இதே ஆசிரமத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிடுச்சு. ஒரு தடவையாவது நான் சாகிறதுக்குள்ள என் பையனை பார்க்கணும், அவங்க கிட்ட தினைக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால வந்துட்டு தான் நான் இந்த விஷயத்தை வந்துட்டு ஜாங்கோ கிட்ட சொல்லலாம் சொல்லி போனேன். அதுக்கப்புறம் ஜாங்கோ ஜெயில இருந்து வெளியே வந்தோடனே வந்து பார்த்தானா அப்படின்னு சொல்லி கேட்டா வரவே இல்லை. ஆனா தினைக்கு வந்துட்டு 8 மணி ஆனா ஷார்ப்பா வந்துட்டு கால் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்துட்டு இங்க இருக்க பொண்ணு போலீஸ்காரங்கள்ட்ட சொன்னவனே, அப்படின்னா இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு கால் பண்ணுவோம் இல்லையா, அந்த காலை வந்துட்டு ட்ராக் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு பிடிச்சிடலாம் சொல்லிட்டு இப்படி ஒரு பிளானை வந்துட்டு போட்டுருக்காங்க. இப்ப அந்த ஜாங்கோவோட அம்மாவை நமக்கு காமிக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு இப்போ உடம்பு சரியில்லாம தான் இருக்காங்க. சோ அதுக்காக இப்ப ஜாங்கோ வந்துட்டு நைட்டு கால் பண்ணுவாங்கிறதுக்காக போலீஸ்காரங்க எல்லாம் ட்ரேஸ்வர் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. கரெக்டா வந்துட்டு 8 மணி ஆக ஆரம்பிக்குது. ஆனா அதுக்குள்ள அந்த ஜாங்கோவோட அம்மாக்கு உடம்பு வந்துட்டு ரொம்ப அன்கண்டிஷனலா போக ஆரம்பிக்குது. மயக்கம் போட்டுட்டாங்க. இப்ப அவங்களால பேசவே ஆரம்பிக்க முடியல. சோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா கரெக்டா ஜாங்கோவும் கால் பண்ணிட்டான். இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு பேசுறதுக்காக ஃபாத்திமா வந்துட்டு அந்த கால் அட்டன் பண்றாங்க. ஜாங்கோ நீ எப்படி இருக்க, இரு ஒரே நிமிஷம், அம்மா கிட்ட நான் போயிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எடுத்துட்டு போயிட்டு அம்மா காதுல வைக்க அவங்க வந்துட்டு எதுவுமே பேசல. அம்மா நீ எப்படி இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். சோ அந்த பாட்டு பாடிட்டு இருக்கும் போதே அப்படியே அவங்க அம்மா வந்துட்டு கண்முழிக்கிறாங்க. ஜாங்கோ நீ எப்படிப்பா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குறைஞ்சது வந்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு மேல, அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ள வந்துட்டு பேசினா மட்டும்தான் இந்த காலை வந்துட்டு டிராக்கிங் பண்ண முடியும் சொல்லிட்டு போலீஸ்காரங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த வந்துட்டு பாட்டு பாடிட்டே இருக்கான் இல்லையா, அதுக்குள்ள அவனோட நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சாங்க. அது வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள இருக்குது. லொகேஷன்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல வந்துட்டு அந்த கால் கட் ஆயிடுது. இப்போ போலீஸ்காரங்க அந்த இடத்த வந்துட்டு ட்ரேஸ் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல வந்துட்டு பர்டிகுலர் லொகேஷன் வந்துட்டு கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. அந்த இடத்துல வந்துட்டு நிறைய வீடுகள்லாம் இருக்குது, அதுவும் இல்லாம தனித்தனியான வீடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க போலீஸ்காரங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு அவன் பேசும்போது அந்த ஆடியோ வந்து திருப்பி போட்டு கேட்கறாங்க. அந்த ஆடியோவை கேட்கும் போது இடி இடிக்கிற சத்தமும் மழை பெய்யற சத்தமும் கேட்டிருக்கு. சோ அந்த இடி இடிக்கிற சத்தமும் கரெக்டா அந்த லொகேஷன்ல எப்ப மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு வெதர் டிபார்ட்மெண்ட்ல கேட்டு கரெக்டா அந்த லொகேஷனுக்கு போயிட்டாங்க. சோ அங்க இருக்கிறது ஒரே ஒரு பால் அடைஞ்ச ஒரே வீடு தான். அந்த வீட்டை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சா இவங்க இருக்கவங்க எல்லாமே ஃபாரின்ல போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. இந்த பகுதியில் வந்துட்டு பெருசா ஆள் நடமாட்டமே இருக்காது. சோ இதை கெஸ் பண்ணி தான் வந்துட்டு இங்க தங்கி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிட்டு போலீஸ்காரங்க வந்துட்டு துப்பாக்கியோட போறாங்க. சோ உள்ள
உள்ள போயிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துல வந்துட்டு யாருமே இல்ல அப்படிங்கிறது தெரியுது. ஆனா ரீசன்ட் டைம்ல இருந்து தப்பிச்சு போயிருக்கிற விஷயம் வந்துட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள வந்துட்டு பார்த்தா இன்னொரு ரூம் இருக்கு. ஸோ அந்த ரூமுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது தான் அந்த இடத்துல அந்த சீரியல் கில்லர் இருக்கான். ஜாங்கோ ஒழுங்கா வந்துட்டு இல்லைன்னா ஒன்று ஷூட் பண்ணிடும் சொல்லி மிரட்டும் போது அவன் வந்துட்டு அங்கிருந்து வெளியே வரான். வெளியே வந்த உடனே ஒழுங்கா வந்துட்டு சரண்டர் ஆயிடுன்னு சொல்லும்போது என்னை எப்படியாவது காப்பாத்துங்க மேடம்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஸோ இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு, கதி கலங்குற மாதிரி ஆகி போகுது. ஸோ காலை பார்த்தா ஒரு சங்கிலியால கட்டி பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ உள்ள பார்த்தா ஏகப்பட்ட நிறைய விஷயம் வந்துட்டு கேமரா இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க யாரும். ஸோ இந்த விஷயத்தை பார்த்துருக்கும் போது அந்த கேமரால அந்த சிஸ்டம் இதெல்லாம் வச்சு யார் ஆப்ரேட் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எரிஞ்சு வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இது இவனை விடவே யாரோ ஒரு புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்களுக்கு புரிய வருது. வெளியே வந்து பார்த்தா அதே இடத்துல நம்ம ஹீரோவும் வந்திருக்காரு. ஹீரோவை யாரா கூப்பிட்டதுன்னு சொல்லி கேட்டா இந்த மேடம் இருக்காங்க இல்லையா, ஏசிபி மேடம் பாதுகாப்புக்காக அவங்க அப்பா வந்துட்டு வர வச்சிருக்காங்க. இதனாலதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப அந்த சைக்கோ கில்லரை கஸ்டடி வச்சு நம்ம மேடம் தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏசிபி மேடம் விசாரிக்கும் போது அவன் வந்துட்டு நக்கலா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்க அப்பாவும் இப்படிதான் என்ன விசாரிச்சாரு, கடைசியில என்ன மாட்டி விட்டாரு, அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி கொஞ்சம் நக்கலா பேச ஆரம்பிக்கும் போது அப்பா மாதிரி இல்லடா பொண்ணுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சுட்டு உன்னை இதே இடத்துல போட்டு தள்ளிட்டு இந்த கேஸை எப்படி ஓவர் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கும்போது அவனே ஒரு நிமிஷம் ஜர்க்கு விட்டுருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த மேடம் விசாரிச்சதுலாம் ஒரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கலாம். சோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்ன ஜாங்கோ, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தானே எல்லாமே நடக்குது. ஆனா இன்னொரு விஷயம், இது வந்துட்டு இந்த கொலையெல்லாம் நீ பண்ணலன்னு எனக்கு தெரியும். அந்த கத்தி வந்துட்டு எங்க இருக்கு அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கத்தி எங்க போச்சுன்னு எனக்கே தெரியல. அன்னைக்கு மட்டும் நீங்க வராம இருந்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு நல்லபடியா முடிஞ்சிருக்கும். உங்க மனைவி வந்துட்டு இறந்து போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு சில விஷயத்த சொல்றான். இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு அப்படியே அன்னைக்கு ஜெயில இருந்து வெளியே வரும்போது என்ன நடந்ததுங்கிறத காமிக்கிறாங்க. அந்த ஜாங்கோ வந்துட்டு ஜெயில இருந்து வெளியே வரும்போது நம்ம ஹீரோ கரெக்டா அவனை பிக்கப் பண்றதுக்காக ரெடியா இருந்திருக்காரு. கூடவே அவங்க பையனும் இருந்திருக்கான். ஜாங்கோக்கு மட்டன் கறியும் பரோட்டானா ரொம்பவே பிடிக்கும். அதை வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜாங்கோ ஒரு கல்யாணம் இந்த சைக்கோ கில்லர் எதனால இந்த மாதிரி கொலைகள்லாம் பண்றான் அப்படின்னா சின்ன வயசுல வந்துட்டு இவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேல அப்பங்காரன் இந்த ஜாங்கோ வச்சிருக்க கத்தி மாதிரி ஒரு கத்தியை வச்சுட்டு அம்மாவோட உடம்புல அப்பப்ப கிழிக்கிறது அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருப்பான். வலி தாங்க முடியாம அவங்க கத்தி இருப்பாங்க. அந்த கிழிக்கிறது எல்லாமே அடுத்த நாள் காலையில பயங்கரமா எரியும். அவங்க எப்பயுமே அழுதுகிட்டே கத்திக்கிட்டே இந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு நாள் வந்துட்டு இவன் என்ன பண்ணிருக்கானா அந்த கத்தியை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பா நெஞ்சில சுருகி அதே இடத்துல வந்துட்டு சாகடிச்சிருக்கான். சோ இதுல இருந்து கட்டின பொண்டாட்டி எவன்லாம் டார்ச்சர் பண்றோனோ அவங்களை எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணக்கூடிய ஒரு ஆளா மாறி இருக்கான். அது எவனா இருந்தாலும் சரி அப்படிங்கறத இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஜாங்கோ வந்துட்டு குறிப்பா கொலை பண்றது பேட்டர்னே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஆண்களை மட்டுமே டார்கெட் பண்ணி கொலை பண்ணுவான். கொலை பண்றதுக்கு முன்னாடி எற எங்க வந்து நிக்கும் அப்படிங்கறத கெஸ் பண்ணுவான். அது மாதிரி கொலை பண்றதுக்கு முன்னாடி மட்டன் கறியும் பரோட்டாவும் நல்லா சாப்பிட்டு தான் இந்த கொலையே பண்ணுவான். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோவோட மனைவி இறந்தது நான் வந்துட்டு தெரியாம தான் சார் பண்ணேன். அந்த கொலை வந்துட்டு நான் வேணும்னு பண்ணல, என்ன மன்னிச்சிருங்க சொல்லிட்டு ஜாங்கோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இப்ப பிளாஷ்பேக்கா முடியுது. பிளாஷ்பேக் முடிஞ்சு அந்த கத்தியை வந்து காமிக்கிறாங்க. அந்த கிணத்துல இருந்து எடுத்த கத்தி, இது உன்னோட கத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏன் சார் என் கத்தி வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, நீங்க தான் பாத்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஜாங்கோ வந்துட்டு ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட பேசிட்டு அங்கிருந்து வந்துட்டு இவங்க அம்மாவை பார்க்கலாம் சொல்லி கிளம்பி இருக்கான். ஆனா போற வழியில யாரோ இவனை கிட்னாப் பண்ணி ஒரு இடத்துல கட்டி போட்டு 3 வேளை சாப்பாடு கொடுத்துட்டு கரெக்டா 8 மணிக்கு மட்டும் பேசுறதுக்கான அலோடும் கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் நடந்திருக்கு. சோ அது யார் கிட்னாப் பண்ணாங்க அப்படிங்கிறது இவனுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த கத்தி வந்துட்டு என்னோடது கிடையாது, இது வந்துட்டு வேற அப்படிங்கிற மாதிரி அவனு சில டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். சோ இந்த நடக்கிற கொலைக்கும் இவனுக்கு வந்துட்டு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி போலீஸ்காரங்க கெஸ் பண்ணிட்டாங்க. ஆனா போலீஸ்காரங்க வந்துட்டு இதோட நிறுத்தல. இவனை வந்துட்டு இந்த கொலைகாரனை கொஞ்சம் குழப்பணுங்கிறதுக்காக இந்த ஜாங்கோ தான் இந்த கொலையெல்லாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒத்துக்க வைக்கிறாங்க. ஏன்னா அப்பனா தான் இவன் அடுத்த கொலைக்கான லீட சொல்லிட்டு பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கொஞ்சம் கெஸ் பண்றாரு. சோ அதே மாதிரி இதே இடத்துல ஒரு கார் ஒண்ணு நிக்குது. அந்த கார்ல இருந்து ஒரு நபர் யாரோ இறங்கி போற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இறங்கி போயிட்டு ஒரு கிஃப்ட் யாரோ வச்சிருக்காங்க. அது நம்ம ஏசிபி மேடம் வீட்டுக்கு வெளியே தான். அந்த கிஃப்ட் நம்ம ஏசிபி மேடத்தோட ஹஸ்பண்ட் ஓபன் பண்றாரு. அடுத்த நிமிஷம் வந்துட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது. அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு இடத்துல வந்துட்டு இன்வைட் பண்றதுக்காக வர சொல்லியிருக்கலாம். அதே இடத்துல அந்த கிஃப்ட்டுக்குள்ள கத்தி ஏகப்பட்ட விஷயங்களை வச்சுட்டு எவிடன்ஸா கொடுத்துருக்கலாம். இதுதான் வந்துட்டு லாஸ்ட் கொலை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுல எடுத்துட்டு போயிட்டு ஃபாரன்சிக்ல செக் பண்ணி பார்த்தா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கூட மேட்ச் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது அப்பப்ப வந்துட்டு செவத்துல ஒரு நம்பர் எழுதி வைக்கிறான் இல்லையா, சோ அந்த நம்பர்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரு இது எல்லாமே வந்துட்டு ஒரு டேட் தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த 6-8 ஆகஸ்ட் இந்த மாதிரி 6-8-7-8 சொல்லிட்டு இந்த நம்பர் எல்லாம் வந்துட்டு ஒரு டேட். சோ அந்த டேட்ல வந்துட்டு தான் இப்போ வந்துட்டு ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல ஏகப்பட்ட டாக்டர்ஸ் ஏகப்பட்ட விசிட்டர்ஸ் எல்லாம் வராங்க. அதுல இந்த சைக்கோ கில்லர் எல்லாம் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே இடத்துல இந்த சைக்கோ கில்லர் ஏதாவது ஒருத்தன் வருவான் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆவலா பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு போலீஸ்காரர்கிட்ட சொல்றாரு, ஆனா கொலை வந்துட்டு இங்க நடக்காது, வெளியே எங்கேயாவது நடக்கும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற ஒரு கார் வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இருக்குது. போலீஸ்காரங்களுக்கு கதி கலங்கி
கலங்கி போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஏசிபி மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட போனை ஹேக்கிங் பண்ணி அந்த விஷயம் எல்லாம் என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறத யாரோ வந்துட்டு ஒட்டி கேட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஹீரோவோட பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கையில கொடுக்குறாங்க. ஹீரோ கையில கொடுத்த உடனே சில பேரோட பேரெல்லாம் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 1984 இந்திரான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்ப டைரி ஃபார்ம் வச்சுட்டு இங்க லோக்கல்ல செட்டில் ஆயிருக்காங்க. மத்தவங்களாம் வந்துட்டு வெளியே போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அதுல பிரினிதான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க வந்துட்டு அமெரிக்கால போயிட்டு டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இவங்களுக்கான ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவங்க பையன் சொல்றான். இது என்ன விஷயம் அப்படிங்கறத பின்னாடி வந்துட்டு நமக்கு டீடைலா சொல்ல ஆரம்பிப்பாங்க. சோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் இங்க இருந்து போயிட்டு நம்ம ஹீரோ அதே ஊருக்குள்ள இந்த பிரினிதா அப்படிங்கிற மாதிரி சில பேரை வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல இன்னொருத்தர் இருக்கான், பெனடிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி கேட்டா அந்த பையன் வந்துட்டு ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சர்ச்சில் ஒரு சிலையை வந்துட்டு திருடிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சது. சோ அதை பத்தி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இந்திரா பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு இந்த மாட்டு பண்ணலாம் வச்சு நடத்திட்டு இருக்கா. அவங்க கூட படிச்ச பையன் தான் வந்துட்டு அந்த பெனடிக். அவங்ககிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது பெனடிக் வந்துட்டு ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருந்தான். அதுவும் இல்லாம பெனடிக் வந்துட்டு இந்த சிலுவை வந்து திருடிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் இருக்கு. சோ அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு சொல்லி தெரியல. பிரினிதா சொல்லிட்டு ஒரு பொண்ணை தான் அவன் காதலிச்சதாவும் சொல்றாங்க. பிரினிதா இப்ப எங்கன்னு சொல்லி கேட்டா அவ வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான். அவங்க லவ் வந்துட்டு வேற வேற ஜாதின்றதால அவங்க வீட்டுல பயங்கர எதிர்ப்பு இருந்தது. ஆனா அதையுமே தாண்டி அந்த காலத்துல லவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நானும் வந்துட்டு வெளிநாட்டுல படிக்க போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த பொண்ணு சொல்லி இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த போட்டோ எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க பையன் கூட வந்துட்டு இருக்கும்போது இந்த போட்டோல இருக்க பொண்ணு இப்ப இருந்தா எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு யாராவது தெரிஞ்ச ஆளு தான் உனக்கு புடி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பையனை வந்துட்டு நல்லா பயங்கரமா பண்ணுவானா, நானே பண்ணி தரப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. சோ அடுத்த நிமிஷம் ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசருக்கு கால் பண்றாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பெனடிக்னு சொல்லிட்டு ஒரு பையன் சிலுவையை திருடிட்டு போன வழக்க பத்தி விசாரிச்சது நீங்க தானே சொல்லிட்டு அந்த கேஸ் ஃபைல அந்த டீடைல் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கரெக்டா கேக்குறாங்க. அதை நான் தேடி அனுப்பி விடுறேன் சார்னு சொல்லிட்டு இது ஒரு விஷயம் வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. கட் பண்ண இங்க நமக்கு அந்த டாக்டரை காமிக்கிறாங்க. டாக்டர் ஷர்லின் வந்துட்டு இங்க கார் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த கார் வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கு. இந்த மேடம் வந்துட்டு பயந்து போறாங்க. ஐயோ என்னையா வேற இடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இங்க படத்தோட பல ட்விஸ்ட்களை நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. சோ ஆக்சுவலி நமக்கு ஒரு மாதிரி பயங்கர ஷாக் ஆகும். திரும்பி பார்த்தா யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பையன். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கதிகலங்க போக அடுத்த நிமிஷம் வந்துட்டு இங்க நம்ம ஏசிபி மேடத்தை காமிக்கிறாங்க. ஏசிபி மேடம் வந்துட்டு ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அதாவது ஒரு கார்ல வந்துட்டு ஒருத்தங்க எரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா, சோ அந்த டெட் பாடி வந்துட்டு விசாரிக்கும் போது அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் இறந்து போன ஒரு டெட் பாடி வச்சுதான் யாரோ அந்த மாதிரி ஒரு பிளான போட்டிருக்காங்க. இறந்து போன டெட் பாடி வச்சு போற அளவுக்கு யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே இடத்துல வந்துட்டு ஒரு தடயம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அந்த தடயத்தை வந்துட்டு ஒரு செயின் வந்திருக்கு, கை செயின். இந்த செயினை வந்துட்டு அந்த டாக்டர் எங்கேயோ பாத்துருக்காங்க. யாருக்கிட்ட பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா நம்ம ஷர்லின் டாக்டர் இருக்காங்க இல்லையா, போஸ்ட்மார்டம் எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க, அந்த டாக்டர் கையில இந்த செயினை நான் பாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு மாதிரி குண்டை தூக்கி போடுறாங்க. நம்ம ஏசிபி மேடத்துக்கு கதி கலங்கி போகுது. அடுத்த நிமிஷம் போலீஸ்காரங்களை நமக்கு காமிக்கிறாங்க. எல்லா ஃபைலுமே வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன் சார்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கேஸ் டீடைல கேட்டார் இல்லையா, அந்த டீடைல அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த பக்கத்துல வந்துட்டு போலீஸ்கார காமிக்கிறாங்க, டிஜிபியை காமிக்கிறாங்க. அவருக்கு வந்துட்டு மண்டை வெடிச்சு போகுது. என்னையா இது, இந்த கேஸ் எங்கெங்கே சுத்திட்டு இருக்குது, இது நாள் வரைக்கும் நடந்த கொலையெல்லாம் பண்ண அந்த ரட்டத்துல ஜாங்கோன்னு பார்த்தா ஜாங்கோ வந்துட்டு இப்ப பண்ணலன்னு சொல்றான். அப்பனா அந்த கொலையெல்லாம் யார் பண்ணிருக்காங்க, ஷர்லின்னு சொல்லிட்டு அந்த தடை வந்துட்டு கிடைச்சிருக்கு, ஒருவேளை அவங்க பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னொரு போட்டோவை காமிக்கிறாங்க. இந்த பிரினிதான் சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, இவங்க தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும் போது என்னையா நீங்க குழப்பறீங்க, பிரினிதான்றீங்க ஷர்லின்றீங்க, யார் தான் அது அப்படின்னு சொல்லி கேட்டா ஆக்சுவலி இந்த ஷர்லின் டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பிரினிதா, பிரினிதா தான் ஷர்லின், பேரை மாத்திட்டு 25 வருஷமா நம்மள ஏமாத்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படின்னா ஹீரோ வந்துட்டு அந்த பழைய போட்டோவை வச்சுட்டு அந்த பழைய போட்டோல இருக்க நபர் இப்ப இருந்தா எப்படி இருக்கும் சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருக்காரு. அதுல பண்ண உடனே தான் தெரிஞ்சது இப்ப இருக்க ஷர்லின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாம அவரோட வீட்டுல அந்த கபோர்ட்ல வந்துட்டு நிறைய போட்டோஸ் பேப்பர் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாரு. அதுலயுமே வந்துட்டு டாக்டர் ஷர்லின் வந்துட்டு பழையோட பேர் வந்துட்டு பிரினிதா, இந்த பேரை தான் வந்துட்டு இவங்க மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவரோட கபோர்ட்ல வந்துட்டு இருந்திருக்குது. சோ அப்படின்னா இந்த கொலைகள் எல்லாத்தையுமே பண்றது ஷர்லின் தான். இப்ப ஷர்லின் எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோ தான் அவங்க பையனை வச்சு கடத்திட்டாரு இல்லையா, கடத்தல ஆக்சுவலி அரெஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நமக்கு ஷர்லினை காமிக்கிறாங்க. இந்த ஷர்லினுக்கு ஒரு நிமிஷம் ஜர்க்கு விட்டுருது. எப்படியா நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு தடவை நம்ம ஷர்லினோட வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற யாரோ பின்னாடி வந்த மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்லி நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் இல்லையா, அப்ப போனது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோட பையன் தான். அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சில போட்டோஸ் வந்துட்டு ஆட்டை போட்டு வந்திருக்காரு. ஹீரோக்கு எப்படி இவங்க மேல ஒரு சந்தேகம் வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் தடவை ஒரு கொலை நடந்தப்ப அந்த கொலையை பத்தி விசாரிக்கிறது போஸ்ட்மார்டம் பண்ணதெல்லாம் இந்த மேடம் தான் பண்ணிருக்காங்க. சோ அவங்க சொல்லும் போது சில வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க, முன்பகை காரணமா தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க, அது இல்லாம இது ரட்டத்தலை ஜாங்கோ தான் பண்ணிருக்காங்க, அந்த கத்தியோட ஷேப். சோ இத பத்திலாம் வந்துட்டு சொல்லிட்டு மட்டும் இல்லாம ஒரு தடவை நம்ம ஹீரோ கூட்டு பேச ஆரம்பிக்கும் போது கூட இந்த கேஸை பத்தின ஸ்டடியை நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு தான் ஃப்ரெண்டை திருச்சியில போய் பார்த்திருப்பாரு
இருப்பாரு. திருச்சியில பார்க்கும்போது அவர் சில ஃபைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த ஃபைல்ஸ் வந்துட்டு அதிக அளவுல வந்துட்டு ஸ்டடி பண்ணது வேற யாருமே கிடையாது, 2 பேர் தான். ஒருத்தன் வந்துட்டு ஜென்ஸா, அவன் வெளிநாட்டுல இருக்கான். இன்னொருத்தவங்க வந்துட்டு இந்த ஸ்டெர்லின். சோ அப்படி நம்ம ஹீரோக்கு இவங்க மேல ஒரு சந்தேகம் வந்துதான் இந்த போட்டோவை ஆட்டையப்பட்டிருக்கான். அந்த போட்டோ வச்சு செக் பண்ணும்போது தான் இவ்வளவு ஒரு விஷயம் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோ போலீஸ்கார்ட்ட வந்துட்டு இந்த கேஸ் எங்க ஆரம்பிச்சதோ அங்க இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தடவை வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால தொங்க விட்டுருந்தாங்களே, சோ அந்த இடத்துல ஒரு சாமி இருக்கும். அந்த சாமி சிலையை நோண்டி பார்த்தா அதுக்கு அடியில வந்துட்டு ஒரு சிலுவையும் அந்த இறந்து போன முன்னாடி பெனடிக் இருக்கான் இல்லையா, அவனோட டெட் பாடியும் அங்கதான் இருக்குது. சோ இப்பதான் வந்துட்டு இந்த ஷெர்லின் வந்துட்டு எதுக்காக பண்ணாங்க, ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் இங்க வந்துட்டு நமக்கு ஒரு சில பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இந்த ஷெர்லின் வந்துட்டு பெனடிக்னு சொல்லிட்டு ஒரு பையனை லவ் பண்ணிருக்காங்க. வேற வேற ஜாதி பையனா இருந்தாலும் இவங்க லவ் பண்ற விஷயம் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த வீட்டுக்காரங்க ரொம்ப வசதியான ஆளு, அதனால அந்த பெனடிக்கை வந்துட்டு பிடிச்சி பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அடிக்கும் போது வந்துட்டு கூட இருந்தது ஒரு 3 பேரு. அன்னைய காலகட்டத்தில் வந்து இவங்க 3 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சிருக்காங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த சிஐ ஃபர்ஸ்ட் இறந்து போனார்ல ஒரு போலீஸ்காரர் அவரு, ரெண்டாவது வந்துட்டு அட்வொகேட் வக்கீல் சொல்லிட்டு ஜெயசங்கர் ஒருத்தர் இருக்காரு, மூணாவது பென்னின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்துட்டு அந்த ஃபாதர், அவருமே வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. இந்த 3 பேர் வந்துட்டு ஒரே காலேஜ்ல படிச்சிருக்காங்க. சோ அவங்க 3 பேர் சேர்ந்து தான் இவனை அடிச்சு அதே இடத்துல வந்துட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருக்காங்க. கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்லாம அதே இடத்துல இந்த பொண்ணு அவன் கூட தான் வாழ்வா அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்துட்டு காது கொடுத்து கேட்காம அவனை அதே இடத்துல போட்டு எரிச்சுமே வச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இவங்க லவ் வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. சோ இதுதான் நடந்தது. தன்னோட காதலனுக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு கொடுமையெல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணது மட்டும் இல்லாம அவன் வந்துட்டு இந்த கோவில்ல வந்துட்டு சர்ச்சோட சிலையை வந்துட்டு திருடிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டத்தை கட்டி ஏமாத்தி அவனை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த பழியெல்லாம் வந்துட்டு தீர்த்துக்கிற விதமா தான் இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த சுபாஷ் இந்த அட்வொகேட்டை இப்ப கடத்தி வச்சிருக்காங்க. ஃபாதர் இவங்களோட சொந்த அண்ணன், இவங்களோட அம்மா இப்படின்னு ஏகப்பட்ட பேத்த வந்துட்டு இவங்கள கொலை பண்ணிட்டு இங்க இருந்து ஃபாரின்ல போயிட்டு படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு வரும்போது தான் ஷெர்லிங்கிற பேரே இவங்க வச்சுக்கிட்டாங்க. பிரினிதாங்கிற பேரை மாத்தி ஷெர்லின்னு வச்சுக்கிட்டாங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்துக்காக தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்காங்க. கொலை பண்றதுக்கான சில ஐடென்டிட்டி வேணுங்கிறதுக்காக 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ரட்டத்தலை ஜாங்கோ கொலையும் திரும்ப இவங்க கையில எடுத்திருக்காங்க. சோ இதான் நடந்தது. இப்ப அந்த அட்வொகேட் வக்கீல் வந்துட்டு இவங்களோட வீட்டுல தான் இருக்காங்க. அவரை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோயின் மேடம் போயிருக்காங்க. சோ அதே இடத்துல நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இந்த ஷெர்லின் கிட்ட இன்னொரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, அன்னைக்கு வந்துட்டு அந்த சிலுவையை வந்துட்டு கடத்திட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்தீங்க. ஒரு பையனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த பையனை நீங்க ஜாமீன்ல எடுத்தீங்க. ஜாமீன்ல எடுத்துட்டு நீங்க வெளிநாட்டுக்கு போகும்போது உங்க கூட வந்துட்டு ஒரு பையன் 12 வயசு பையன் ஒருத்தன் கூட வந்திருக்கான். அது யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருக்காரு. சோ இந்த விஷயம் வரைக்கும் நம்ம ஹீரோ கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காரு. ஏன்னா ஜாமீன்ல எடுத்தது அன்னைக்கு விசாரிச்ச போலீஸ்காரர் ஃபைல் ரிப்போர்ட்ல அனுப்புனாங்க இல்லையா, ஜாமீன்ல எடுத்தது இவங்க தான் எடுத்திருக்காங்க. 12 வயசு பையனை ஃபிளைட்ல எங்க கூட்டு போனீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதே இடத்துல இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோக்கு கால் வருது. உன் பொண்ணு உயிரோட வேணா நான் சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவை வர வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இப்ப அங்க போன உடனே அந்த பையன் வந்துட்டு உட்காந்துருக்கான், பெருசாகி உட்காந்துருக்கான். ஆக்சுவலி இந்த பையன் யார் அப்படின்னு கேட்டா, நம்ம ஹீரோ இதே ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பங்களா வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலா கேட்டிருப்பாரு. அப்ப வந்துட்டு ஒரு சின்ன பையன் இருந்திருப்பான். இந்த சின்ன பையன் யார் அப்படின்னு கேட்டா, இறந்து போன பெனடிக் இருக்கான் இல்லையா, அவனோட சொந்த தம்பி. சோ அந்த பொண்ணை காதலிச்சான் பாருங்க, அந்த காதலனோட தம்பி தான் இந்த பையன். சோ அண்ணனை வந்துட்டு காப்பாத்துறதுக்காக அதே இடத்துக்கு வந்திருப்பான். இவங்க 2 பேரும் அன்னைக்கு ஊரை விட்டு ஓடி போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க. இந்த பையன் அண்ணனை கூட்டு வந்திருப்பான். அண்ணன் வந்து இந்த மாதிரி மாட்டிட்டு அடி வாங்குவான். அந்த கேப்ல வந்துட்டு தம்பிக்காரன் போயிட்டு கட்டெல்லாம் அவுத்து விட்டு இவங்க 2 பேரும் தப்பிச்சு போகும்போது தான் அண்ணக்காரனை அடிச்சு கொண்டு எரிச்சிட்டு தம்பிக்காரன் தான் இந்த சிலுவையை கடத்திட்டு போக திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த பையனை பழி போட்டு அவனை வந்துட்டு ஜெயிலுக்குள்ள தள்ளி இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மேடம் வந்துட்டு எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு வீட்டையே காலி பண்ணிட்டு அந்த பணத்தெல்லாம் வச்சுதான் இவனை ஜாமீன்ல வெளியே எடுத்து வெளிநாட்டை கூட்டு போயிருக்காங்க. இப்ப இந்த கதையை வந்துட்டு இந்த பையன் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இந்த பையனுக்கு பயங்கரமான சண்டை நடக்குது. ஹீரோவோட பொண்ணு வேற எங்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். புதைச்சிட்டங்கிறான், இல்ல இன்னும் சாகலங்கிறான். ஒண்ணுமே புரியல. உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு மாதிரி எரியிற சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட பையன் வந்துட்டு இவனை பிடிச்சி பயங்கரமா அடிக்கிறான். ஹீரோவோட பையன் கையில துப்பாக்கிலாம் வச்சுட்டு அதே இடத்துல சண்டை போட்டு இருக்கும் போது அந்த துப்பாக்கி நம்ம ஹீரோ கையில வருது. ஒரு கட்டத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோ இந்த பையனை சுட்டு கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் பையனை காப்பாத்துறாரு. பொண்ணு வந்துட்டு ஒரு ரூம்ல வந்துட்டு ஒரு பொட்டிக்குள்ள சவக்கடங்களை வந்துட்டு அடைச்சு வச்சிருப்பான். அதை வந்துட்டு காப்பாத்தி இப்ப இவங்க எல்லாருமே வந்துட்டு நல்லபடியா வெளியே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பண்ண தப்புக்கு எல்லாமே வந்துட்டு இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு பழைய மாதிரி ரொம்பவே சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு இப்ப குழந்தை பிறந்துச்சு, ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அவங்களுக்கு கூடமே பேரு நம்ம ஹீரோட பேர் தான். இப்படி இவங்க ஃபேமிலி எல்லாமே திரும்பவும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியா வந்துட்டு எண்டிங் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.